பிரைஸ் த லார்ட். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் குட்டி குட்டி பீசஸாக டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதில் ஸ்மெல் இல்லாத ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டரும் சேர்த்து ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்க வேண்டியதான். அனதர் பவுலில் 2 எக்ஸை எடுத்து அந்த எக்ஸோட ஷெல் எதுவும் அதில் விழாமல் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்லோ மோடில் தான் நம்ம பீட் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும். நம்ம எக்கு நல்லா பீட் பண்ணால் தான் க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகரை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும். நான் எனக்காக இந்த ப்ரௌனி செஞ்சதுனால பாதி ஒயிட் சுகரும் பாதி கண்ட்ரி சுகரும் ஆட் பண்ணி தான் நான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். உங்களுக்கும் இதை மாதிரி ப்ரௌனி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இப்போது மெல்ட் ஆகியிருக்க அந்த சாக்லேட்டை இந்த எக்கோட நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மைதா அண்ட் கோகோ பவுடர் இது ரெண்டையுமே பீட் பண்ண எக் அண்ட் சாக்லேட்டோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம கேக் ட்ரேக்கு மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு டூத் பிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக டாப்பிங்ஸ்க்காக ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் இது மேலே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நல்லா சாஃப்டான ஃபஜ்ஜியான க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி ரெடி ஆகிடும். இந்த ப்ரௌனி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.